ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஆட்டோஜன். ஸோ ஆட்டோஜன்ன்றதும் ஒன் ஆஃப் தி மல்டி ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய மல்டி ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம். க்ரூ ஏஐ, ஸோ லேண்ட்கிராஃப், அந்த மாதிரி மல்டி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோஜன்ன்றது என்னன்னா, இதுவும் ஒன் ஆஃப் தி மல்டி ஏஜென்ட் தான். ஸோ பட் வந்து வென் கம்பேர்ட் டு அதர் மாடல் வந்து இது வந்து நமக்கு ரேப்பிடான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குன்றதுனால ஸோ ஆட்டோஜன் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். ஸோ இதுல என்னன்னா, ஒரு குரூப் சாட் மேனேஜர்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிற சப் ஏஜென்ட்ஸ், ஏஜென்ட் ஏ பி சி டின்னு இருக்கும். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஒரு யூசர் வந்து query வந்து இப்போ வந்து அந்த சாட் போர்ட்ல கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ரிசீவ் பண்றது வந்து குரூப் சாட் மேனேஜர் ஏஜென்ட் தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் எந்த ஏஜென்ட் வந்து இந்த queryக்கான ஆன்சர் வந்து கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும்ன்றத வந்து டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த குரூப் சாட் மேனேஜர் ஏஜென்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்ட் ஏ கிட்ட வந்து அந்த queryயை வந்து இந்த மாதிரி இதுதான் query அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து கேக்குறாங்க வாட் இஸ் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அப்ப வந்து இதை வந்து இந்த ஏஜென்ட் ஏ கிட்ட வந்து அந்த மேனேஜர் ஏஜென்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்ப வந்து அந்த ஏஜென்ட் ஏ வந்து அந்த queryக்கான ஆன்சர் வந்து ரெட்ரைவ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க, தேவையான ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா, பேசிக்கா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்கிறத மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து போதும் அப்படின்னா அந்த குரூப் சாட் மேனேஜர் ஏஜென்ட் வந்து அந்த இடத்துலயே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்சரை மட்டும் அந்த யூசருக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு அதோட அந்த இது வந்து ஸ்டாப் ஆகி, இஃப் இன் கேஸ் அந்த யூசர் வந்து வாட் இஸ் மெடிக்கல் கோடிங் அண்ட் வாட் ஆர் தி டைப் ஆஃப் மெடிக்கல் கோடிங்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மெடிக்கல் கோடிங்னா என்னன்ற டெஃபினிஷன் கொடுக்கறது ஒரு ஏஜென்ட் ஏ. அது வந்து அதோட அவுட்புட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குரூப் சாட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவுட்புட்டை வச்சு ஏஜென்ட் பிக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்கன்றத வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஏஜென்ட் பி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டுக்கான டாஸ்கை வந்து அசைன் பண்ணி அந்த டாஸ்கை வந்து ஓவராலா குமுலேட்டிவா வந்து யூசர் கிட்ட வந்து கொடுக்கறதுனால ஒரு ஏஜென்ட் ஒரு டாஸ்க் பண்ணக்குள்ள அது அக்யூரசி ரேட் வந்து வென் கம்பேர்ட் டு சிங்கிள் ஏஜென்ட்டே எல்லாத்தையும் பண்ணக்குள்ள அக்யூரசி ரேட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஒரு ஏஜென்ட்டும் தனித்தனியா பண்ணக்குள்ள அந்த டாஸ்க் பர்டிகுலர் டாஸ்கை எஃபிஷியன்டா பண்றதுனால நமக்கு அக்யூரசி ரேட் பாத்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு சிங்கிள் ஏஜென்ட் பண்றதை விட இதுல அக்யூரசி அதிகமா இருக்கும். ஸோ அதுல பார்த்தோம்னா இப்போ வந்து ஆட்டோஜன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல ஒரு பேக்கிங் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஒரு கேக் வந்து பேக் பண்ண போறோம், அதுக்கு என்ன மாதிரியான ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா பிட் இன்ஸ்டால் ஆட்டோஜன் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஓப்பன் ஏஐ, அப்புறம் டாட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா ஆக்சுவலா எனக்கு வந்து எரர் அடிச்சதுனால நான் சாட் ஜிபிடி கேட்கக்குள்ள இம்போர்ட் சிஸ்டம் கொடுத்து மை ஆட்டோஜன் 0.2.35 ஓப்பன் ஏஐ வந்து இன்ஸ்டால், ஐ மீன் அந்த வெர்ஷனா வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி வந்ததுனால இந்த ஸ்டெப் வந்து அடிஷ்னலா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்எல்எம் கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். ஸோ எல்எல்எம் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்கேன்னா கிராக் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல லாமா 3.3 70B வெர்சடைல் அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்கேன் எல்எல்எம் கான்ஃபிகரேஷனுக்கு. ஸோ ஏன்னா எனக்கு அஷ்யூர் வந்து ஏபிஐக்கு கிரியேட்லாம் பண்ணிட்டேன். ஸோ சம் இஷ்யூ இருந்ததுனால நான் அதுக்கு அல்டர்னேட்டிவா வந்து கிராக் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஜென்ட் அசைன் பண்றேன். ஏன்னா இப்போ என்ன பண்ண போறேன்னா பேக்கிங் ரிலேட்டடான ஒரு டாஸ்க், ஸோ அது ரிலேட்டடான ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கும் அதோட ரோல் அசைன் பண்ணி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இப்ப கொடுக்க போறேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ஏஜென்ட்னு ஒன்னு கிரியேட் பண்றேன். ஸோ அந்த இன்கிரீடியன்ட் ஏஜென்ட்டோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்போ ஒரு கேக் வந்து பேக் பண்ண போறோம்னா அதுக்கு தேவையான என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கறது தான் இந்த இன்கிரீடியன்ட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சிஸ்டம் மெசேஜ் என்ன கொடுக்குறேன்னா, நீ வந்து என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ்லாம் ஒரு கேக்குக்கு பேக் பண்றதுக்கு தேவையோ அது எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கறது உன்னோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், சிஸ்டம் மெசேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிக்சிங் ஏஜென்ட். ஸோ மிக்சிங் ஏஜென்ட் என்னன்னா, அந்த இன்கிரீடியன்ஸை வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ், இப்போ வந்து ஒரு கேக் வந்து பேக் பண்றோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தேவை, ஒரு மைதா தேவை, ஸோ அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், அந்த மாதிரி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு கேக் வரும். அதுக்காக ஸோ இந்த மிக்சிங் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அதோட டியூட்டி என்னன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும்ன்றத வந்து கேதர் பண்ணிட்டு வந்து தரணுன்றது தான் அதோட சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பேக்கிங் ஏஜென்ட். ஸோ பேக்கிங் ஏஜென்ட்டோட ரோல் என்னன்னா, ஒரு கேக் வந்து பேக் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவனை ஸோ என்ன டிகிரியில வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எந்த டிகிரியில எவ்வளவு மினிட்ஸ் வந்து அந்த கேக்கை வந்து நான் அவன்ல வைக்கணும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பேக்கிங் ஏஜென்ட்டோட ரோல். ஓகேவா? ஸோ அதுக்கான சிஸ்டம் மெசேஜும் இப்போ ஒரு கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பேக் பண்ணா ஜஸ்ட் அது வந்து ஒரு கேக் மட்டும்தான். ஸோ அது மேல வந்து என்ன மாதிரியான டெக்கரேஷன்ஸ், ஸோ என்ன மாதிரியான டாப்பிங்ஸ்லாம் வந்து போட்டு அந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ், ஸோ என்ன மாதிரியான ஃபிளேவர்ஸ் மேல கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் அதுகிட்ட கேட்கக்குள்ள ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து தரது வந்து அந்த டெக்கரேட்டிங் ஏஜென்ட் தான். ஸோ அந்த டாப்பிங்ஸ் ரிலேவெண்டான மெசேஜ் வந்து எனக்கு தரணுன்றது தான் வந்துட்டு ஸோ சிஸ்டம் மெசேஜா கொடுத்துருக்கேன். அங்கே டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டேஸ்டிங் ஏஜென்ட். ஸோ ஒன்ஸ் வந்து கேக் வந்து பேக் ஆகி அதுல டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த கேக்கை கட் பண்ணி டேஸ்ட் பண்றதுக்காக அதோட ஃபீட்பேக், ஸோ அதை வந்து நான் இது பண்றதுக்கு வந்து டேஸ்டிங் ஏஜென்ட்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கான சிஸ்டம் மெசேஜ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் பேக்கர் ஏஜென்ட். ஸோ ஹோம் பேக்கர் ஏஜென்ட் என்னன்னா, ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கல்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நமக்கு ஃபைனலா ஒரு அவுட்புட் வந்து இந்த பேக்கர் ஏஜென்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாமே அசைன் பண்ணியாச்சு, அதுக்கான டாஸ்கையும் அசைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு குரூப் சாட் ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த குரூப் சாட் ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு அதுக்குள்ளார என்னென்ன மாதிரியான ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னா, ஸோ நம்ம இப்போ அசைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த எல்லாத்தையும் வந்து அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ள இன்க்ளூட் பண்றோம். மேக்ஸிமம் ஆஃப் ரவுண்ட் வந்து 6 ரவுண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து 6 ஏஜென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு டாஸ்க். ஸோ ஒரு ஏஜென்ட் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும், அதை இன்னொரு ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ணி நமக்கு ஃபைனலா ஒரு அவுட்புட் தரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த குரூப் சாட் மேனேஜர். ஸோ அந்த குரூப் சாட் மேனேஜர்ல வந்துட்டு என்ன பண்றோம்னா, ஸோ எல்எல்எம் கான்ஃபிகரேஷன் அந்த குரூப் சாட்டை வந்து இங்க இன்க்ளூட் பண்றோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்டுக்காக இனிஷியேட் பண்றோம் சாட். ஹோம் பேக்கர் ஏஜென்ட் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க அந்த சாட்டை. ஸோ இப்போ என்ன மெசேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னா, ஐ வாண்ட் டு பேக் எ சாக்லேட் கேக். இது வந்து யூசர் எண்ட்ல இருந்து வந்த மெசேஜ். அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு வந்து என்ன அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலா அவுட்புட் வர்றதுக்கான சம்மரி மெத்தட், அதுதான் வந்து ரெஃப்ளெக்ஷன் வித் எல்எல்எம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேக்கர் ஏஜென்ட், அதுதான் வந்து சாட் மேனேஜர். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து இதுதான் யூசர் கேட்டகரி, ஐ வாண்ட் டு பேக் ஏ சாக்லேட் கேக். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த குரூப் சாட் மேனேஜர் ஏஜென்ட் வந்து இன்கிரீடியன்ஸ் ஏஜென்ட் கிட்ட வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் வேணும்ன்றத வந்து நீ கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கக்குள்ள அது வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ் வந்து தேவை ஒரு சாக்லேட் கேக் பேக் பண்ணணும்னா, ஸோ அதை வந்து கொடுத்துரும். ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுனா, இதை வந்து பேக்கிங் இன்கிரீடியன்ஸ் ஏஜென்ட்க்கு அப்புறமேட்டுக்கா பாத்தீங்கன்னா மிக்சிங் ஏஜென்ட் கிட்ட போகும். ஸோ மிக்சிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுனா, நமக்கு வந்து
ஸோ மிக்சிங் ஏஜென்ட் கிட்ட அந்த அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த மிக்சிங் ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து எப்படி வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்ல வந்து மிக்ஸ் பண்ணணும்ன்றத வந்து கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேக்கிங் ஏஜென்ட். ஸோ இப்போ பேட்டர் வந்து ரெடியா இருக்கு, நம்ம வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேக்கிங்க்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ டெம்பரேச்சர்லாம் வைக்கணும்ன்றத வந்து அது சொல்லும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பேக்கிங் ஏஜென்ட் one second. ஸோ பேக்கிங் ஏஜென்ட்க்கு அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஏஜென்ட். டெக்கரேட்டிவ் ஏஜென்ட் என்ன பண்ணா என்ன மாதிரியான டாப்பிங்ஸ் போடலாம் அப்படின்றத வந்து நமக்கு டெக்கரேட்டிவ் ஏஜென்ட் வந்து சொல்லும். அது எல்லாமே இங்கே ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்கரேட்டிவ் ஏஜென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்டிங் ஏஜென்ட். ஸோ டேஸ்டிங் ஏஜென்ட் வந்து எப்படி இருக்கு அந்த கேக் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணும். என்ன மாதிரியான டேஸ்ட், எப்படி இருக்கு அந்த கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கா, இல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட எப்படி இருக்கு அந்த டெக்ஸ்சர், அது எல்லாத்தையுமே வந்து இந்த டேஸ்டிங் ஏஜென்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து ஆட்டோஜன்ல வந்து ஒரு ஏஜென்ட்டும் ரன் பண்ணி நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா வந்து அந்த ஹோம் பேக்கர் ஏஜென்ட் தான் வந்து எல்லாத்தையுமே நமக்கு வந்து கம்பைலா வந்து நமக்கு கொடுக்கும். That's it, Vasanth.